எஸ்கே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்காதா அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இது நடக்குது அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ. Most welcome. Yes. So a lot of people say a lot of things about you. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ரொம்ப நல்ல மனுஷர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நிறைய குட் திங்ஸ் about you. Yes, of course, I agree about it also. எனக்கு வந்து எஸ்கே அவர்கள் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 12 இயர்ஸ்ல 22 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. படங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய ரிசெப்ஷன் இருக்கிறது தாண்டி அந்த வசூல் பண்ற ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு பேரை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஐ திங்க் வித்தின் த இனிஷியல் இயர்ஸ் ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ளேயே பெரிய பிஸ்னஸ் பண்ற ஒரு ஹீரோவா மாறிட்டீங்க. இனிஷியல் வந்து 1 கோடி, 5 கோடி, 20 கோடி, அதுக்கப்புறம் 30 கோடி, 100 கோடி, இப்போ வந்து 250+ crores அப்படின்றது இட்ஸ் நாட் அ ஜோக் அட் ஆல். முன்னாடி காலங்களில் ஒன் டைம் இந்த சினிமாவில் வந்து 100 ஃபிலிம்ஸ் பண்ண ஹீரோஸ் தான் அந்த பிஸ்னஸ் பண்ற கிளப்ல ஜாயின் பண்ணுவாங்களாம். அந்த வசூல் பண்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் 12 இயர்ஸ்ல ஒரு குறுகிய காலத்தில் அதை பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ அஃப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க் பிஹைண்ட் இட். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இருக்குன்றதை நான் ரொம்ப ஊர்ஜிதமாக நம்புறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்கப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கும் வித் ஷார்ட் ஸ்பேன் அப்படின்றப்போ ஹவு டஸ் இட் ஃபீல் டு யூ? நீங்க கேட்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டின் இது. ஏன்னா இதுக்குள்ள நிறைய இருக்கு. இது 2 ஆன்சர் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் 12 இயர்ஸாக பார்க்கல. 2003 ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் காலேஜில் ஸ்டேஜ் ஏறி மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தேன். மிமிக்ரி ஸ்டேஜில் பண்ண ஆரம்பிச்சதுன்னா என் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ அப்படி ஆரம்பிச்சு நிறைய காலேஜில் அவங்கள என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சது அது. ஸோ நான் அங்கேருந்து இதை கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து ஆடியன்ஸ் பல்ஸை லேர்ன் பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் 2007 சரி அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு காலேஜ் கல்ச்சரல்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டா கூட 2007 மீடியாவுக்குள்ளே வந்து கலக்கப்போவது யாரில் ஸ்டார்ட் ஆனது இது. ஸோ அந்த 5 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை இதில் கவுண்ட் பண்ணணும் இதை. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயே போய் அவங்களோட நிறையா நம்ம பேசி அவங்கள நம்ம என்டர்டெயின் பண்ணி சிவகார்த்திகேயன் ஒரு பையன் நல்லா ஜாலியாக பேசுகிறான்றதுல ஆரம்பிச்சது இது. 12 இயர்ஸில் இவ்வளோ மக்களை போய் ரீச் ஆகிருக்கேன்றது தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சினிமா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 250 crore வந்து நான் மட்டும் ஓன் பண்ண முடியாது. அது வந்து நிறைய இருக்கு. ஆமா இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது இதை செமையாக பண்ணலான்னு சொல்லி பண்ணுற நம்ம RKFஐயாக இருக்கட்டும், இப்படி ஒரு கதை பண்ண ராஜ்குமார் பெரியசாமியாக இருக்கட்டும், கூட நடித்தவங்களா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் மற்றவங்க, இவங்க எல்லாருக்குமானது தான் அது. நான் பார்க்குறது வந்து இவ்வளோ மக்களை போய் ரீச் பண்ணியிருக்கோன்றது தான் நான் இதில் வந்து பாசிட்டிவாக எனக்குன்னு எடுத்துக்கணுன்றதை பார்க்குறேன். என்ன பண்ணதுனால மக்களுக்கு இவ்வளோ பிடிச்சதுன்றதை அதை தான் நான் மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ ஃபிலிம்ஸ் பண்ணால் இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கல்ல எல்லா ஹீரோஸ், அதனுடைய தொடர்ச்சியாகவும் தான் இதை பார்க்குறேன் நான். ஏன்னா அவங்க படம்லாம் பார்த்தா நான் வளர்ந்துருக்கேன் நான். ஸோ இதில் எங்கேயோ அவங்களுக்கும் பங்கு இருக்குது. எங்கேயோ என்னை வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. சினிமா பண்ணணும்னு சொல்லி என்னை ஆசைப்பட வச்சிருக்கு. அது வந்து இன்னைக்கு நம்மளும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி இதை பண்ண வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. அது ஜஸ்ட் என்னுடைய நம்பராக நான் பார்க்கணும்னு நினைக்கல. நான் ஒரு பெரிய கேள்வி கேட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு ரொம்ப அழகான பதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதுதான் நான் பிலீவ் பண்ணுறது. இது வந்து நம்ம இன்டர்வியூக்காக சொல்கிறது. நீங்கள் தனியாக கூப்பிட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கனாலும் இப்போ எனக்கு இன்டர்வியூன்றதுனால நான் இதை கொஞ்சம் நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். அது இன்னொரு 1/2 மணி நேரம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எனக்கு ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் காலேஜில் நான் எவ்வளோ நர்வஸாக மிமிக்ரி பண்ணி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணேன்றது ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஜய் டிவியோட ஸ்டேஜ் ஞாபகம் இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு ஷாட் நான் பாண்டராஜ் சாருக்கு இப்போ மெசேஜ் அனுப்பிச்சேன். நான் அவர் வந்து படம் சூப்பராக போயிட்டுருக்கு சிவான்னு சொல்லி எனக்கு விஷஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னால் இன்னும் பார்க்க முடியல. நான் எப்படி ஷூட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும், டே நைட் போயிட்டுருக்கு, நான் பார்த்துடுறேன் நீங்கள். அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் பார்க்கணும் இந்த படம், நான் எல்லா படத்தையும் நீங்கள் பாருங்கன்றது நான் இதுவரை கேட்டதில்லை. இந்த படம் நீங்கள் பாருங்கள் சார். ஏன்னா என்ன ஃபஸ்ட்டு ஷாட் அவர் எங்கே எடுத்தாருன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல மெரினா, அதுக்கு வந்து கேமரா வச்சுட்டு நான் வாக் பண்ணி வந்து நிற்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷாட். அன்னைக்கு எனக்கு தெரியாது அது பேக்ராப்பில் அது இருக்குன்னு. நான் ஒழுங்காக நடிக்கணுன்றது மட்டும் இருந்தேன். படம்லாம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க, உங்களோட ஃபஸ்ட்டு ஷாட் இங்கே தான், எப்போ இந்த லைட் ஹவுஸை பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு பெரிய ஹீரோ வளர்ந்த பிறகு மீதி எல்லாரும் இந்த இதை ஞாபகம் வச்சுப்பாங்க, லைட் ஹவுஸ் பார்க்கும்போது உங்கள் ஞாபகம் வரும்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன், அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டை நீங்கள் நம்பி எடுத்தீங்கல்ல சார், இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு மைண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. எஸ், ஐ திங்க் we are all happy for you for your success. நீங்கள் சொன்னீங்க இது என்னோட சக்ஸஸ் மட்டும் இல்லை அப்படின்னா, ஐ திங்க் we all celebrate it as our success.
உங்களோட சக்சஸ் தான் இது அப்படின்னா. அதுவும் இருக்கு. ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணும்போதெல்லாம் பரவாயில்ல தம்பி நீ நல்லா தான் பண்ணுவ, ஆமா பண்ணுன்னு தட்டி இது கொடுத்ததுனால வந்து கண்டிப்பா ஒரு எல்லாருக்குமே அமையிற ஒரு விஷயமே கிடையாதுங்க. பிகாஸ் ஒரு ஹீரோ வந்து படம் பண்றப்போ கொண்டாடுற உலகம் தான் அவருக்கு நல்லதா அது போகல அப்படின்றப்போ என்ன இது அப்படின்னு திட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ நம்ம சிவா தான் இது சம் மிஸ் ஹஸ் ஹேப்பன்ட் ஓவர் ஹியர், இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் படத்துல கோப் பண்ணிடுவாரு அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே இருக்கும். ஐ டோன்ட் நோ அந்த எந்த மெஜாரிட்டி வந்து அப்படிதான் பண்றாங்க. ஒரு அது ஒரு சின்ன குரூப் தான் நினைக்கிறேன். நமக்கு எதோ படம் சரியில்லாத போது என்ஜாய் பண்றது ரொம்ப சின்ன குரூப். பட் மெஜாரிட்டி வந்து நம்ம டிவியில பார்த்த பையன் தானே, அவனுக்கு சினிமா நடிக்கிறான், அவனுக்கு நல்லா தான்ப்பா பண்றான், டிவியில பார்த்து எப்படி நடிக்க போறேன்னு நினைச்சா நல்லா தான் பண்றான், இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணும்போது சூப்பரா பண்றேன், இதுதான் நாங்க எதிர்பார்த்தோன்றது. இப்போ நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடு நீங்க வந்து கலக்கும்போது யாரை எடுத்து பாருங்க, அமரன் படத்தை பாருங்க, இந்த ஸ்டில்லா இருக்கட்டும் இந்த இதா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது டோட்டலா. பட் இது வந்து நான் தான் வந்து இதை போய் அச்சீவ் பண்ணேன்னு சொன்ன தப்பா இருக்கும். அவங்க வந்து பண்ணு 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 பண்ணுன்னு தட்டி கொடுக்கணும். ஏன்னா அவங்கள்ல இருந்து வந்த ஒருத்தர்ன்றத அவங்க நம்புறாங்க, அதுல இருந்து வந்ததுனாலதான் நான் இப்படி பண்ண முடியுதுன்றத நானும் நம்புறேன். இப்போ வந்து மக்கள் அப்படின்னு நீங்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது, எல்லா ஹீரோஸ்க்கும் இது அமையுமான்னு தெரியல, வர்றப்போவே ஒரு பெரிய ஃபேன் பேஸோட வந்த ஒரு ஹீரோ நீங்க. ஒரு படத்துல பார்த்து இவர் பிடிச்சிருக்கு அடுத்த படம் பார்க்கலாம் அப்படின்லாம் இல்லாம நாள் உங்களுடைய முதல் படம் ரிலீஸ்க்கே தியேட்டர்ல போய் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கும்பல் நாங்கெல்லாம். ஸோ ஐ திங்க் வி ஆல் லவ்ட் யூ ஃப்ரம் டே ஒன். ஸோ எல்லாரும் வந்து உங்களை ஒரு ஹீரோவா பார்க்கல, நீங்க சொன்ன மாதிரி ரைட்லி யூ செட் எங்க வீட்டு பிள்ளை நாங்க இந்த மக்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபேமிலியில ஒருத்தங்களா தான் உங்களை நாங்க பார்த்தோம். ஸோ கம்மிங் லைக் திஸ் ஆஸ் ஆர் ஸ்டார் அப்படின்றப்போ இந்த ஃபீல் கண்டிப்பா நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா, யூ கேம் வித் அ ஸ்டார் அப்படின்றப்போ, அண்ட் டே பை டே இட் கெப்ட் இன்க்ரீசிங். எதெல்லாம் லேர்ன் பண்ணுமோ லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, எதெல்லாம் அன்லேர்ன் பண்ணுமோ அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஐ பிலீவ் இன் தட். எஸ் 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 அன்லேர்ன் பண்ணி அவங்க லைஃபே அப்படிதானே, எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டே போனாலும் ரொம்ப கஷ்டம். ஸோ அது சினிமாவில் அது ரொம்ப மஸ்ட். எதெல்லாம் நமக்கு வருமோ அதெல்லாம் விட்டுருவோம். சார் நீங்கள் கொஸ்டின் இல்லை தட் வாஸ் பியூட்டிஃபுல் திங். நான் அன்லேர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல சார், என்னெல்லாம் கான்ஷியஸாக அன்லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நான் இதுதான் பண்ணுவேன் எனக்கு இதுதான் வரும்ன்றதே நம்ம முதல்ல மறக்கடிக்கிறது இருக்கு இல்லையா. ஓகே, அது முதல்ல விட்டா தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே ஓகே, நான் ரொம்ப சேஃப் ஜோன்லேயே போய்க்கிறேன் அப்படின்றதுக்குல இது கட்சியான நிறைய விஷயங்கள் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. பட் நீங்கள் எனக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா வந்து நான் விஜய் டிவி பண்ண டைம்ல இல்லை. 2007-8 நான் ரியாலிட்டி ஷோஸ் தான் பண்றேன். ஸோ என்னை ஸ்ட்ரெயிட்டா ஆடியன்ஸ்க்கு அறிமுகம். நான் வந்து ஒரு கேரக்டரா நடிச்சு ஆடியன்ஸ்ல போய் ரீச் ஆகி அப்புறம் அவங்க என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் கலக்குவது யாரா இருக்கட்டும், ஜோடி நம்பர் 1 இருக்கட்டும், அப்புறம் வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், அப்புறம் வந்து இது பண்ணேன். சூப்பர் சிங்கர் இந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஷோஸ் எல்லாம் பண்ணும்பொழுது அவங்க சிவகார்த்திகேயனோட அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை வந்து மக்கள் ரசிச்சாங்க. பட் அவங்களுக்கு எங்க போனாலும் நல்ல ரிசப்ஷன் இருக்கும், எல்லாரும் பயங்கரமா பேசுவாங்க. இப்ப பார்க்கும் பொழுது எப்படி பேசுறாங்களோ அதை நான் விஜய் டிவில இருக்கும்போதே மக்கள் வந்து பேசினதை நான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் நம்மளை பிடிக்குதுன்றதுனால காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி தியேட்டர்ல பார்ப்பாங்களான்றதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரு டவுட் இருந்துச்சு, இருக்கும் தானே ஆப்வியஸா. ஏன்னா இப்போ எனக்கு சோஷியல் மீடியா மாதிரி ஒன்று இருந்ததுன்னா மொத்தமா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ விஜய் டிவின்றது வீட்டில் வர சேனல், நான் என்னுடைய ஃப்ரீ டைம்ல நான் பார்க்குறேன். பட் சினிமா அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் போய் ஒரு டிக்கெட் எடுத்து நான் அந்த படத்தை பார்க்குறேன்றது வந்து ரெண்டு வேற விஷயங்கள். அப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்னன்னா, நமக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு நல்லா பிடிக்குது, சினிமா பண்ணணுமேன்னு பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தேன். நான் நிறைய நோ சொல்லியிருக்கேன், நோலாம் ஒழுங்கா சொல்ல தெரியாது, நிறைய பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன். பெரிய இவர் வந்து நாங்க கூப்பிட்டா வந்து பண்ண மாட்டாரான்னு நிறைய படத்துல திட்டிருக்காங்க. நோ எப்படி சொல்வீங்க? அது சொல்ல மாட்டேன், ஓடிடுவேன். அப்ப சொல்ல தெரியாது. இப்ப என்னன்னா என்ன தோணுதோ அதை பேசிடுறேன். இப்ப எஸ் நோன்றது இல்ல, அதுக்கான ரீசன் என்னன்றதை இப்ப பேசிடுறேன். இது வந்து இந்த மெச்சூரிட்டி இப்ப கூட வரலன்னா அப்புறம் அது ரொம்ப கஷ்டம். சோ அந்த டைம்ல எனக்கு சினிமா பண்ணியே ஆகணுன்றது இல்ல, கரெக்டா பண்ணணும் அப்படின்றதுதான் எனக்கு. எது பண்ணுமோ, ஏன்னா நம்மளை பார்க்க வருவாங்களா, அப்பதான் நான் நினைச்சது நம்மளை ஹீரோவெல்லாம் பார்க்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. நம்ம போய் பெரிய ஹீரோஸ் படத்துல நடிச்சோம்னா அவங்கள பார்க்க எப்படியும் வருவாங்கல்ல, அப்போ நம்ம வந்து நம்ம கவுண்டரோ டைமிங்கோ பண்ணிட்டே கிளாப்ஸ் வாங்கிட்டே இருப்போம்னு சொல்லி தான் நான் நினைக்கும் பொழுதுதான் எனக்கு பாண்டராஜ் சார்ட்ட இருந்து ஆஃபர் வந்தது. ஸோ அதை நான் எடுத்துட்டு பண்ணிட்டு, ஓகே நேஷனல் அவார்டு வின்னிங் டைரக்டர், அப்போதான் விமல் அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ பசங்க நல்லா வந்து விமல் அண்ணனுக்கு ஒரு பெரிய சரி இதை ட்ரை பண்ணலாம். சேம் டைம் எனக்கு வந்து 3 வந்தது, தனுஷ் சாரோட நடிகை. நமக்கு நினச்சது தானே ஒரு பெரிய ஹீரோட போய் நம்ம போய் நடிக்கிறது அப்படின்றது. அதே டைம் எழில் சார் வந்து மனங்குத்தி பறவைன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களோட நம்ம போனால் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இல்லை அதை வச்சு வைக்கலாம். ஸோ மெரினா ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லா 3 நாள் 4 நாள் தூங்கலை. பாண்டராஜ் சார் ஆஃபீஸ்லேயே இருப்பேன் நான். சிவா கொஞ்சம் நேரம் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்து இருந்துச்சா அது வாங்க ஒன்றும் இல்லை. அப்போ தான் வந்து இந்த ஃபிலிம் பெட்டிலாம் இருந்துச்சு. இப்போ ரீல் பெட்டிலாம் கிடையாது, ஃபோட்டோ தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் ட்விட்டரில். ஓகே,
ஏன்னா தியேட்டரில் நம்மளை எப்படி யாருமே வரலன்னா என்ன செய்யறது? அப்போ என்ன ஆகும்? பாண்டராஜ் சார் நம்பி வந்து எடுத்துக்காரு, ஏப்பா இவனுக்கு யாருமே வரலையப்பா அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டாங்க. முதல் நாள் பார்க்குறோம், நைட் உட்காந்து மிட் நைட் உட்காந்து பார்க்குறோம், சத்யம் தியேட்டர் ஃபில் ஆகுது. ஒரு சின்ன ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க, ஃபுல்லு அப்படின்றாங்க. அப்போ அருண் விஸ்வா வந்து இருந்தார், அந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணார், எனக்கு அப்போலாம் தெரியும். ஃபுல்லுங்க அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க? உடனே நான் சார்ட்ட போய்க்கிறேன், சார் நம்மளே எடுத்துருக்கோமா சார் அந்த டிக்கெட்லாம்? எல்லா டிக்கெட்டும் எடுத்து யார்கிட்ட கொடுக்காது, சும்மா போங்க அப்படின்னு திரும்பி போயிட்டார். அப்போ வந்து பார்க்கும்போது அது ஃபுல்லாகிடுச்சா, அப்போ அந்த தேட்டருக்கு தான் நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே அந்த லாஸ்ட் ரோ மட்டும் எப்போவுமே அவங்க பிளாக் பண்ணி 2 டிக்கெட் கொடுங்கன்னு போய் உட்காந்து பார்த்தா, நான் ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னடா இது நம்ம டிவியில் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டே இருந்தோம். தெரியல, ஒரு காலேஜில் இருந்து கட் அடிச்சுட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க, ஒரு 3 ரோ. அவங்க எந்திரிச்சு ஷாலெல்லாம் சுற்றி பண்ணாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்த நிறைய காமெடி வர வர நல்லா கிளாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோடனே பாண்டராஜ் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க சொல்லல. அது வரைக்கும்லாம் திட்டிட்டு தான் இருப்பாங்க பாதி நேரம். எப்பயாவது தான் கொஞ்சம் சாஃப்டா நார்மலா பேசுறது. கட்டி பிடிச்சோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அது இன்னும் பயங்கரமா, இது என்னடா இது அதிசயங்கள் மேல அதிசயங்கள். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அது நான் அதுல ஏன்னா நான் போயிட்டு நானும் சினிமா பண்றேன்னு போய் அது டெலிவிஷனோட ஒரு பவரை வந்து நானே வந்து டைல்யூட் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தேன் நான். எஸ், என்னோட கேள்வி இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரைட் சாய்ஸ் தான் ஒன்று பண்ணோம்ல, இங்கே ஒன்று we don't know whether it's right choice. பிளண்டர் பண்ணாதன்றது மட்டும் நமக்கு தெரியும். அது மேபி ரைட் சாய்ஸ். ஏன்னா அவ்வளோ கால்குலேட்டிவ்லாம் கிடையாது, இது வேண்டான்றது மட்டும்தான். See, that is what impressed me. என்ன தெரியுமா, இப்போ டெலிவிஷன் ஷோல உங்களுக்கு பேக் டு பேக் எத்தனை ஷோஸ் கொடுத்தாங்க, ஜோடி கொடுத்தாங்க, பாய்ஸஸ் கேர்ள்ஸ் கொடுத்தாங்க, சூப்பர் சிங்கர் கொடுத்தாங்க, கொடுத்த எல்லாமே பண்ணீங்க. காமெடி பண்ணீங்க, மிமிக்ரி ஆடினீங்க, மிமிக்ரி பண்ணீங்க, எல்லாமே பண்ணீங்க. யூ மேட் யூ யூட்டிலைஸ்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு தி ஃபுல்லெஸ்ட். பட் whereas on this side you very clear to say no, இது வேண்டாம், எனக்கு இந்த டைம்ல இது ரைட் இல்ல. அந்த தெளிவு தான் I think I appreciated you. நான் அதான் சொல்ல வந்தேன். Thank you. See, இது வந்து மோர் தென் தெளிவுன்றதை விட நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அதை ரெஸ்பெக்ட் பண்ணா போதுமானதுன்னு நினைக்கிறேன். அது இட் வில் டீச் us. டெலிவிஷன் பெருசா சினிமா பெருசாலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை, I always wanted a bigger stage to reach more people. இது மட்டும் தான் மைண்ட்ல இருந்தது. நான் சேனல்ல இருந்தப்போ வந்து கோபிநாத் அண்ணா, டிடி, தீபக், அனுவாசன் மேம், ஜேம்ஸ் வசந்தன் சார், ரம்யா, ஜெகன், இவங்க எல்லாம் எனக்கு பயங்கர சீனியர். ஸோ எங்களுக்கு தான் இவ்வளோ ஆங்கர் இருக்காங்களே அப்படிலாம் அவங்க பார்க்கல. இவன் ஏதோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், எந்த சான்ஸ் கொடுத்தாலும்னு சொல்லி அவங்க எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அதனால தான் எனக்கு வந்து நான் கரெக்டான சாய்ஸ் பண்ணணுன்றது எனக்கு மைண்டில் நின்று. எஸ், இப்போ இதில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான் இந்த பையன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஐ திங்க் யூ வேர் அ ட்ரெண்ட் செட்டர் அட் த டைம். ஒரு ஆங்கரிங்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கூட கொண்டு வரலாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஃபார்மேட், யூ கேன் டாக், ஒரு இயல்பா நம்ம பேசலாம். இப்போ நம்ம பேர் பேசிட்டு இருக்கோம், நார்மலா ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தீங்க. தட் யூ டிட் இன் யோர் ஃபில்ம் திங் ஆல்சோ. உங்க ஃபில்மோகிராஃபிலையும் ஒவ்வொரு ஜான்ரா இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு படத்துக்கும் ஏதோ ஒன்று புதுசாக நீங்க ட்ரை பண்ணணும்னு அட்லீஸ்ட் ஒரு முயற்சி ஒன்று இருந்திருக்கு. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணணும், ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணணும், ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும். இப்போ நவ் இட்ஸ் another different level of story now with Amaran. So அதுமே ஐ திங்க் இட் இஸ் ஒர்க்ட் அவுட் ரியலி வெல். இல்லை இதுவும் ஒரு பிளானிங் தானா? இல்லை, இனிஷியலாக நான் வரும்பொழுது எப்படி டிவியில் எனக்கு அக்செப்டன்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனில் எனக்கு அக்செப்டன்ஸ் இருக்கணுன்றது தான் மைண்டில் இருந்தது. ஓகே. இன்னொன்று எனக்கு வந்து இப்போது ஆரம்பத்தில் வந்து எனக்கு வச்ச விமர்சனம் என்னென்னா, ஒரே மாதிரி படம் பண்ணுறான், ஒரே மாதிரி படம் பண்ணுறான்றது. நான் வந்து ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆனவன் கிடையாது. என்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு கண்டென்ட் பண்ண முடியாது என்னால். எடுத்தோன்னே என்ன ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்னை வந்து என்னை ஹியூமருக்காக மட்டுமே தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது படத்தில் இருக்க படங்களை மட்டும்தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணேன். ஆனால் அதுதான் எனக்கு அப்போ கரெக்டுன்னு பட்டுச்சு. என்னை அப்போ நான் பயங்கரமான ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணுறது அந்த டைமில் தப்பு. ஏன்னா நான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கேன். ஸோ நான் ஸ்லோவாக என்னுடைய மைனஸஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி ப்ளஸ் ஆக்கிட்டு வரணும். இது என்னுடைய பிளான். இதெல்லாம் சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. இந்த ரூட்டை எடுத்து நான் பண்ணணும்னு நினச்சது தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னை கம்ப்ளீட்டாக அவங்க பிக் ஸ்க்ரீன்லேயும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு ட்ரை மெனி திங்ஸ். அப்படி தான் நான் வந்து ஆரம்பித்தேன். நான் இப்போ பண்ண படங்களில் வந்து டாக்டர், மாவீரன், அமரன், இதெல்லாம் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா பியூர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதில் நான் தெரிகிறேனான்றதை விட கதை தான் மெயினாக இருக்கும். அதில் ஒரு கேரக்டராக தான் நான் இருப்பேன்றது இதெல்லாம் ட்ரை பண்ணிப்பேன். பட் இதுக்கு என்னோட அக்செப்டன்ஸை பெருசு பண்ணிக்கணும்னு நினச்சேன், பிஸ்னஸை பெருசு பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, அதை ஃபேஸ் பண்ணணும்னா பிஸ்னஸை ஸ்டடி பண்ணிக்கணும்னு நினச்சேன். அப்போ நான் வந்து ப்ராப்பராக என்னென்னு தெரியுமோ ஆடியன்ஸ்க்கு அந்த படங்களை பண்ணணும்னு நினச்சேன்.
ஒன்ஸ் அவங்க அதை கொடுத்ததுக்கப்புறம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுன்றதுக்காகவே இந்த மாதிரி கண்டென்ட்டை தொட ஆரம்பிச்சேன். சார் இவ்வளோ ரொம்ப சாஃப்டாக பேசுறீங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் எல்லாம் வருமா? வருமா? என்ன பண்ணுவீங்க? அமைதியா இது நான் எதிர்பார்த்த பதில் இல்லவே இல்லை. இதே மாதிரி ஒரு ரொம்ப கண்ணாபின்னான்னு கத்துற டைப்பு கோவம்லாம் நம்ம கிடையாது. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா பேசுவேன் நானு. அப்பயும் வார்த்தையெல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஃபுல் பவர் என் கையில. அப்படி இல்ல, நான் இப்போ நாளைக்கு உங்களை நான் திரும்ப ஃபேஸ் பண்ணணும்ல. இன்னைக்கு நான் உங்களை திட்டிட்டு போயிட்டு நான் என்ன பண்றது? இல்ல வித் ஃபேமிலி ஹவுஸ் இட்? ஃபேமிலிலயும் அப்படிதான். அது ஒரு மாதிரி ரொம்ப பிகினிங்லலாம் நல்லா கோவம்லாம் சட்டுன்னு வரும். அதெல்லாம் போக போக அதெல்லாம் கல்யாணம் ஆன எல்லாரையும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அம்மா தானே முதல்ல அப்படியே வருவோம் நம்ம. அப்படியே அம்மாட்டெல்லாம் கோவப்பட மாட்டேன். கோவமே பட மாட்டீங்க? அம்மாட்டெல்லாம் எப்படி கோவப்பட முடியும்? ஆமா, முன்னாடி ஆர்த்திட்ட கோவப்பட்டுட்டு இருப்பேன். அது இப்போ அதெல்லாம் சொல்லுங்க அப்படி சொல்லு மேடம் அந்த மாதிரி போயிடும். அப்படி மாறிட்டீங்களா? எஸ், அதுதான் பெட்டர். ஐ சப்மிட் மை செல்ஃப் டு யூ. எக்ஸாக்ட்லி, அதை பண்ணா போதும். மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா, நீங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். நீங்க அப்போ ஷூட்டிங்க்கெல்லாம் வெளியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது அமரன் படத்துக்கே யூ ஹேட் டு கோ டு காஷ்மீர் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ரொம்ப வேற இடங்கள்ல போய் ஷூட் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வாட் யூ டு? யூ மிஸ் ஃபேமிலி? வாட்? அவங்களுக்கு ஸ்கூல் லீவ்லாம் இருந்தா நான் கூட்டிட்டு போயிடுவேன். அப்படியா? ஷூட்டிங் ஸ்பாட்க்கு இருப்பாங்களா? காஷ்மீர் வந்திருந்தாங்க. பஹல்காம்ல நான் ஷூட் பண்ணும்போது 20 days கூட தான் இருந்தாங்க. ஓகே. அப்போ ஷூட்டுக்கு போயிட்டு வந்து நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்களா? சம்டைம்ஸ் 1-2 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அங்க போய் ஷூட் ஸ்பாட்டுக்கு வருவாங்க கொஞ்ச நேரம். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க மோஸ்ட்லி ரூம்லயே இருந்துருவாங்க. ஓகே. ஈவினிங் அவங்களோட விளையாடுறது அதெல்லாம் இப்ப பழகிடுச்சு. இது அதோட ஆட் பண்ணி. வெரி நைஸ். இப்போ வந்து அமரன் படம் ஒவ்வொருத்தங்களோட ரியாக்ஷன் எப்படின்னு நாங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். கமல் சார் சொன்னாங்க, இந்து மேம் பார்த்தாங்களா அப்படின்லாம் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். பட் ஐ நவ் வாண்ட் டு ஆஸ்க், அம்மா என்ன சொன்னாங்க அமரன் பார்த்துட்டு? எனக்கு வந்து அம்மா இதை பார்க்கணுன்றது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் எப்படி இதை பார்க்க போறாங்க அப்படின்றது இருந்துச்சு. நான் அம்மா பார்த்த ஷோவை நான் பார்க்கல. நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டேன் அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போனேன். நான் என் அம்மா வந்து இதுக்கு முன்னாடி கை கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது. நானுமே கொஞ்சம் அப்படிதான். எல்லாத்தையும் அந்த அன்பை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ற இது கிடையாது. அது எங்க ஃபேமிலிக்குள்ளேயே நான் அக்காவா இருக்கட்டும், அப்பா அம்மா எல்லாருமே கொஞ்சம் அப்படிதான். அப்போ வந்து தட்டிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருந்தது. இந்த வாட்டி நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப அழுதுட்டாங்களாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இந்த படத்தோட கடைசி 10 minutes வந்து என் லைஃப் அப்படியே. அதுதான் நான் கதை கேட்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹிட் ஆனது. அது வந்து நான் நிறையா ஷேர் பண்ணவே, ஏன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நான் அப்பா பற்றி பேசினாலே அழ ஆரம்பிச்சிருவேன். நான் அது என்னுடைய ப்ராப்ளம். அதனாலே என்னால் இதை வந்து ஷேர் பண்ணிக்கவே முடியல. ஸோ இதை நான் எப்படி வந்து என்னை தெரிஞ்சவங்களுக்கோ என்னை பிடிச்சவங்களுக்கோ என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, நான் ஏன், எனக்கு வயசு வந்து 39 ஆகுது இப்போது. அப்பா இறந்து 21 வருஷம். அது 21 வருஷமாக ஒருத்தன் அப்பாவை நினச்சி ஏன் அழுதுகிட்டே இருக்கான்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதை எனக்கு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த அமரன் மூலமாக கிடைச்சிது. நான் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி அப்பா வந்து ஆஃபீஸில் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி போய் உட்காந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தண்ணி கேட்டிருக்கேன். நாங்கள் திருச்சியில் இருக்கோம், அப்பா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. தண்ணி குடிச்சவங்க அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டாங்க. ஸோ ஆம்புலன்ஸில் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க, ஹாஸ்பிட்டல் போனாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்தாங்க, இதெல்லாம் நடந்துச்சுன்றது. அதை தாண்டி அப்பாவுக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் மெடல் கிடைச்சிருந்தது. ஸோ அது வந்து அவங்க இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெரிட்டோரியஸ் சர்வீஸ்க்கு வந்து பிரசிடென்ட்ஸ் மெடல், சீஃப் மினிஸ்டர்ஸ் மெடல் இருக்கும். சீஃப் மினிஸ்டர்ஸ் மெடல் ஏற்கனவே அப்பா வாங்கியிருக்காங்க. இது அவங்களுக்கு வந்திருந்தது. ஆனால் அப்பா அதுக்குள்ளே இறந்துட்டாங்க. அப்போது அம்மா இங்கே ராஜரத்னம் ஸ்டேடியம் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அங்கே வர சொல்லியிருந்தாங்க, இன்வைட் லான்ச். எங்களெல்லாம் ஒரு கேலரியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. அம்மாவை கூட்டிகிட்டு போய் இங்கே இடத்துல உட்காந்துருங்க, நாங்கள் சொல்லும்போது நீங்கள் அங்கே வந்து நிற்கணும், அங்கே வந்து கொடுப்பாங்க. யாராவது ஒரு ஆஃபீஸர் தான் கொடுப்பாங்க. அது பிரசிடென்ட்டே கொடுக்கணுன்றது இல்லை, அந்தந்த ஊரில் இருக்கிற ஆஃபீஸ். ஸோ இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியல எங்கே போகணும், எங்கே உட்காரணும், எங்கே போய் வாங்கணும், இது எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியல. அவங்களுக்கு எதுவுமே வேலை கொடுத்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வாங்கியிருக்கோன்னு கூட எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியல. இது நான் வந்து ஒரு கதையாக கேட்குறேன். இது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கு இது நடக்கும். அது ஒரு கதையாக நானே பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குன்றது தான் அதை நான் பண்ணேன். ஸோ என்னோடய ஃபைனல் ரிச்சுவல்ஸ் அப்பாவுக்கு எல்லாம் பண்ணிட்டு வந்தபோது எங்கள் அம்மா என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு தான் அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அம்மாவோட ரியாக்ஷனாக இருந்தது. இப்போ ரொம்ப ஹாப்பி, எல்லாரும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, இப்படி பண்ணியிருக்காரு. வீட்டில் எல்லாம் அதான் சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லா பக்கம் வந்து ஃபோன் வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, யாரை பார்த்தாலுமே சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அம்மாவோட ரியாக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு
ஷில் பி மோர் ஹாப்பி. ஏன்னா ஒரு ஆஃபீஸராகவே நடிச்சு இவ்வளோ பேர் வாங்குறான் அப்படின்னும் போது அப்போ நான் ஃபீல் பண்ணிட்டேன் அப்பா வில் பி வெரி வெரி ஹாப்பின்னு சொல்லி. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி அப்பாவுக்கு தெரியாது, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னே தெரியாது. அப்பா இருந்திருந்தா சினிமாக்குள்ளே அலோவ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஒருவேளை நான் அப்போ போய் யோசிப்பேன், இருந்தால் இதெல்லாம் ஒத்துருந்துருப்பாங்களா இப்படி படங்கள். ஆனால் இந்த படம் பார்த்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ அப்பாவையும் ஹாப்பி ஆகியிருப்பேன். யூ செட் ஒன் திங் நவ், அப்பாவோட இறப்புக்கு அப்புறமா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் அப்படின்ட்டு. ஒரு டீன் ஏஜ் பையனா வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறது ஐ காண்ட் ஈவன் இமேஜின் ஹவு ஹார்ட் இட் வுட் பி அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறமா someone is able to come to this heights அப்படின்றப்போ ஐ லுக் அப் டு யூ. இப்போ அந்த ஒரு டைம் ஒன்று இருந்திருக்கும்ல, நீங்க மேடையில கைத்தட்டுன்றது தான் உங்களை இட் கெப்ட் யூ மூவிங்னு சொல்றீங்க. பட் சம்திங் புஷ்ட் யூ டு த ஸ்டேஜ்ல, இது நீ ஏதோ ஒன்று பண்ணணும் நீ வாழ்க்கையில அப்படின்ட்டு உள்ள அந்த தேவை அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுது அப்படின்றத தாண்டி உள்ளுக்குள்ள சம்திங் ஷுட் ஹேவ் செட் இல்ல இது பண்ணி அச்சீவ் பண்ணுன்றதெல்லாம் மைண்டுக்குள்ளலாம் இல்லை. நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஆள்லாம் கிடையாது. அதுவும் ஆஃப்டர் திஸ் எபிசோடு இல்லை, லைஃப்பில் எல்லாமே உடஞ்சி தான் போயிடுச்சு. எனக்கு என்னென்னா என்னால் சோகமாகவே இருக்க முடியல. எனக்கு இது வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது, என்னால் இது சொல்லவும் முடியாது. இன்னொன்று சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றும் பயங்கர மெச்சூர்டான இல்லை, எல்லாம் 17 வயசு பசங்க தான். சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா பற்றி பேசிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா ஒருத்தர் திட்டினாருன்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சட்டை வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. இது கேஷுவலாக நடந்துகிட்டே இருக்கும். நான் அவங்கள்ட்ட போய் உங்களுக்கெல்லாம் இருக்காங்க எனக்கு இல்லைன்றதெல்லாம் நான் பேச முடியாது போய். அப்போ எனக்கு இருந்த லெட் அவுட் வந்து இதுதான். ஸ்டேஜுக்கு போய் இப்போ இதை யார்ட்டையுமே சொல்ல தேவையில்லை எனக்கு இப்படி ஒன்று இருக்குன்னா. நான் எல்லாரும் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, எனக்கு கத்துறாங்க இல்லை, அது மட்டும்தான், இது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. நான் இதை வச்சு இண்டஸ்ட்ரிக்கு போகணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. I wanted to clear this out in this conversation also. என்னன்னா ஒரு கான்வர்சேஷன் to other people talking about you. விமர்சனம் பண்றது மீடியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பண்றதுதான். ஸோ வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் must have somewhere deep down had this ஆசை of becoming an epitome hero. ஒரு உச்சகட்ட ஒரு ஹீரோ ஆகணுன்ற ஒரு மிகப்பெரிய கனவோட ஒரு ஆசையோட தான் உள்ள வந்திருக்காரு. ஆனா வெளியில கேட்டா வந்து இல்ல எதாச்சும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் யூ கிளியர்ட் இட் ரைட் நவ். இல்ல நான் ஹீரோ ஆகணும்னு வந்திருந்தா நான் கலக்கும்போது யார் ஆடிஷன் அட்டன் பண்ணி டிவிக்குள்ள போயிருக்க மாட்டேன். ஏன்னா டிவிக்குள்ள போய் ஹீரோ ஆகலான்ற ரூட்டை நான் இப்போ யார்ட்டையாவது சொல்லியிருந்தேன்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. இனி நிறைய பேர் நிறைய ஆஃபீஸ்க்கு போகும்போது ஃபோட்டோவே வாங்க மாட்டாங்க. டிவி யாருப்பா கேட்டா, டிவி ஏன்பா வாங்குறீங்கன்னு நம்மளை உட்கார வச்சுட்டே சொல்லுவாங்க நிறைய ஆஃபீஸில். டிவியில் நான் அந்த டைமில் நீங்கள் டிவி இப்போ விட்டுருங்க 10 இயர்ஸ், இப்போ நான் வந்து 12 இயர்ஸ் ஆகுது. இப்போ வந்து டிவிலேருந்து ஹீரோ தேடலான்னு சொல்லி அந்த டைம் வந்துடுச்சு. அது நான் வர்றதுக்கு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் முன்னாடியோ இல்லை நான் வந்த டைம்லயோ டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க, ஒரு சினிமா ஆஃபீஸில் என்ன அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும், எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணப்படுவாங்க, ஒருவேளை அவங்க சினிமா நடிச்சாலும் அவங்களுக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரூட்டை எடுக்கணும்னு யாருக்குமே தோணாது. அது எனக்கு நான் தான் சொன்னேன், எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை இருந்தால் நான் இந்த ரூட்டை எடுத்துருக்க மாட்டேன். நான் இன்னொன்று திருச்சியில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாரும் மாதிரியும் படிச்சுட்டு இருக்க பையன், நான் என்னை டெய்லி கண்ணாடியில் பார்க்குற பையன், நான் எப்படி அதை பார்த்துட்டு நான் ஹீரோ ஆகணும்னு நினைக்க முடியும்? அப்படி எத்தனை எக்ஸாம்பிள் நீங்கள் கடைசி 15 வருஷத்தில் நீங்கள் அப்படி எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க சொல்லுங்கள்? 20 இயர்ஸே வச்சுக்கோங்களேன். இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இல்லாமல் இங்கே சினிமாவுக்குள்ளே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு 20 பேர் சொல்லுங்கள் இப்போ கடைசி 20 வருஷத்தில். அப்புறம் எப்படி அந்த ஆசையை நம்ம பட முடியும்? அதுவும் திருச்சியில் உட்காந்துக்கிட்டு ஒரு இதில் பட்டுட்டு அது இல்லை. எனக்கு ஒன்ஸ் வருத்தப்படா வாலிபர் சங்கம் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. டேக் திஸ் சீரியஸ்லி, யூ ஆர் அ ஹீரோ நவ், இதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய் அப்படின்றத அன்னைக்கு தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கிட்டேன். And you took it as a responsibility, right? ஆமாம். எனக்கு கொடுக்கப்படுற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஃப்ரம் விஜய் டிவி. இவ்வளோ பேர் இருக்கும்போது உனக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இதை ஒழுங்கா செய், எப்படியாவது நல்லா செய், அதுதான். ஒரு எபிசோடு நான் டயர்டா பண்ணதே இல்லை. லெட் இட் பி மிட் நைட் ஷூட்லாம் நான் டயர்டா பண்ணதே கிடையாது. எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னைக்கு பாரு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி அப்படிதான் பண்ணுவேன். வாவ், ஐ திங்க் இது ஒரு பெரிய விஷயம். இத்தனை பேருடைய ஒரு ஆசையா இருக்கிற ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சிருக்குன்றப்போ நீ அதை எவ்வளவு நேர்த்தியா பண்ணணுமோ அதை நீ பண்ணணும், அதை எவ்வளவு லவ் பண்ணி நீ பண்ணணும், பண்ணா சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஆமா, உழைப்பு மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்க ஒரே மூலதனம். எஸ். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இத்தனை பேர் வந்து நான் லவ் பண்றாங்க, அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிளா ஃபீல் ஆகுறேன் அப்படின்ட்டு. அத்தனை பேரோட லவ் ஒரு பக்கம் இருக்கட்டும், செல்ஃப் லவ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, how much do you love yourself? நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிசிசம் ஜாஸ்தி. என்ன ஜாஸ்தி? எதுக்கு? அது சம்டைம்ஸ் அது தப்பு, அது சம்டைம்ஸ் அதனால தான் இவ்வளவு தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னொருத்தர் சில விஷயங்கள் சில விமர்சனங்கள் இன்னொருத்தர் சொல்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் நமக்கு. அது பழகி போனது. அது மேபி தெரியல, அது மேபி இன்ஃபீரியராகவே மனசுல நினைச்சிட்டு வளர்ந்தவங்களுக்குலாம் இருக்குமான்றது தெரியல. இது மேபி நான் இந்த கம்யூனிகேஷன்ல யாருக்காவது இது என்னையோட கனெக்ட் ஆச்சுன்னா மேபி தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இது எப்படி பண்ணணும், நம்ம எதுக்கு இதை போய் பண்ணிட்டு அப்படின்றது உண்டு. செல்ஃப் லவ்ன்றது எல்லாருக்கும் இருக்கு, நம்மளை எப்படி பிடிக்காம இருக்கும். ஏன்னா ஒரு முறை வந்து நான் ஒரு கிளாஸ்க்கு போயிருக்கும்போது அங்கே வந்து
செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ். அந்த கிளாஸ் போயிருக்கும்போது சிவா சார்னு ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்டார், உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டார். நான் வந்து அம்மா, ஒருத்தர் வந்து அப்பா, ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு. எல்லாரும் வித்தியாசமான பதில் சொல்லணும்னு எல்லாம் வேற வேற ஆங்கிள் போயிட்டாங்க. அவர் வந்து நீங்கள் அத்தனை பேரும் தப்பு, உங்களுக்கு உங்களை தான் பிடிக்கும் ஃபர்ஸ்ட், உங்க அப்பான்றதுனால தான் அது பிடிக்கும், உங்க அம்மான்றதுனால தான் பிடிக்கும்னு சொல்லி சொன்னார். அந்த பேசிக் இது எல்லாமே உண்டு. அது உண்டு. அதுக்கு மேல நான் என்ன பண்ணாலும் சூப்பர்லாம் நான் நினைச்சது இல்ல. ஓகே, சோ யூ கிரிட்டிசைஸ் யுவர்செல்ஃப் மோர் இல்ல? எஸ் தட்ஸ் தேர். நிறைய யோசிச்சிட்டே இருப்பேன், அனலைஸ் பண்ணிட்டே இருப்போம், யோசிச்சிட்டே இருப்போம். அது உண்டு. இந்த டீப் திங்கருக்கு அல்டிமேட் ஃபன்னா என்ன? வாட் இஸ் ஃபன்? வாட் டு யூ டு ஃபார் ஃபன்? தேர்ஸ் நோ ஒர்க், தேர்ஸ் நோ ஷூட், இட்ஸ் அ ஹாலிடே, யூ ஆர் அட் ஹோம், ஃபேமிலி டைம் முடிஞ்சு போச்சு. ஃபார் யோர் செல்ஃப், உங்களுக்காக வாட் இஸ் த ஃபன்? கிரிக்கெட் விளையாடுவேன் பசங்களோட போய், எப்பயும் உண்டு அது. நிறைய அப்பப்போ வீடியோஸ்லாம் பார்க்கலாம், போய் விளையாடுவோம். நம்ம அருண் விஸ்வா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு. அவரை கூப்பிட்டோம்னா அந்த டீம் நம்மள்ட்ட அடி வாங்கிட்டு போறதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க. என்னைக்காவது ஜெயிச்சிடலான்னு அவங்களும் வருவாங்க. நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிளேயரா? இல்ல அந்த டீம் அந்த அளவுக்கு போச்சு. இதெல்லாம் பார்த்தாருன்னா டென்ஷனா வருவாரு. இல்ல நாங்க எங்க டீம் வந்து ஸ்ட்ராங்கான்னு தெரியல, நாங்க ரொம்ப யூனிட்டியோட விளையாடுவோம். அதனால நாங்க அந்த டீம்னு இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டீம் டஃபா தான் விளையாடும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாட்டு கேட்டு செல்ஃப் டிரைவ் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வந்து டிரைவிங் தனி. ஆமா, வீடு விசிஆர்ல இருந்து சிட்டி உள்ள வரணும்னா ஜாலியா நான் ஓட்டுவேன். அதுவே உங்களுக்கு ஒரு லாங் டிரைவ். எஸ் ரொம்ப லாங் டிரைவ். அது இப்பெல்லாம் நல்லா சிறப்பா இருக்கு லாங் டிரைவ். ஸோ அதுவே ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 2.5 hours 3 hours இருக்கும்ல சம்டைம்ஸ். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுட்டு, நான் காலேஜ் டைம்ல கேட்ட பாட்டெல்லாம் ப்ளே பண்ணி கேட்டே வருவேன். அது செம ஃபீலா இருக்கும். அப்படி சாங், நான் என்னை பொறுத்த வரைக்கும் you can time travel with songs. Is it? Yes, you can. அப்போ கேட்ட சாங் எஸ் இல்ல, அந்த சாங் ப்ளே ஆன உடனே உங்களுக்கு சட்டன் இன்ஸ்டன்ஸ் வரும். இது ஃபர்ஸ்ட் நான் காலேஜ்ல கேட்டேன், அங்க கேட்டேன், இங்க கேட்டேன், இங்க பண்ணேன், ஃபர்ஸ்ட் அங்க கேட்டேன். நான் அப்படிதான். ஐயோ வெரி ட்ரூனால எனக்கு இப்ப பயமா இருக்கு. வெரி ட்ரூ அதான். சோ எனக்கு அந்த 1.5 hours நான் ஐ டைம் டிராவல். வாட் அக்கார்டிங் டு சிவா இஸ் சக்சஸ்? நீங்க எதை சக்சஸா நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? நான் சொன்னேன், இது எதுவுமே நான் ஜேர்னியை தான் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இந்த ஃபிலிமோட சக்சஸ், அமரனோட சக்சஸ், அவ்வளவுதான். இது நான் என்னோட சக்சஸ்ன்னு சொல்லவே முடியாது. எனக்கு வந்து இப்போ இது எதுவுமே சக்சஸ்ன்னு தோணவே இல்லை. என் ஜேர்னியில் நான் ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறேன், அது ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தருது. சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன். பட் ஐ ஹேவ் டு மூவ் ஆன். நான் அங்கேயே நிற்க முடியாது, அடுத்த இடத்துக்கு போகணும். அங்கே போகும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதை கற்றுக்கணும். நான் அப்படி இதை ஒரு ஜேர்னியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். மேபி என்னுடைய சக்ஸஸ்ன்னு இல்லை, எனக்காக சப்போர்ட் பண்ண இல்லை என்னை வச்சு படம் பண்ண எல்லாருடைய சக்ஸஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி டெலிவிஷன்லேருந்து ஹீரோ தேடலாம்னு நினைக்கிறது ஒரு சக்ஸஸாக வேணா பார்க்கலாம். அது ஒரு பாயிண்டாக பார்க்கலாம். அந்த ஒரு விஷயம் முடியாது அப்படின்றத பிரேக் பண்ணி இது முடியும், நாங்க வருவாங்க அப்படின்னு பண்ணது வந்து ஐ திங்க் எஸ் ஃபார் எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண அத்தனை பேருக்காகவும் சேர்த்து நான் பார்க்குறேன். எஸ்கே அவர்கள் கூட ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல துப்பாக்கி பத்தி கேட்கலன்னா பாதி பேர் திட்டுறாங்க. ஆக்சுவலி இது என்ன நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இந்த துப்பாக்கி ஹேண்ட் ஓவரிங் அப்படின்றது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் ஹேப்பன் நவ். 2013 விஜய் அவார்ட்ஸ் நடக்கிறப்போ விஜய் சார் வந்து உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. அப்பவே ஐ திங்க் a lot of us manifested that this is huge and இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சம்திங் பிக் that is going to happen. இது வந்து ஒரு தொடக்கம் தான், இதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு நாங்க அப்பவே வந்து யோசிச்சிட்டோம். அது வந்து இப்போ வந்து துப்பாக்கி கொடுக்குற மேட்டர் வந்து வருது. எனக்கு எப்பவுமே என்டர்டெய்னரா இருக்கணும்ன்றது ஆசை. அதுல கோபி அண்ணன் கூட அதான் சொல்லியிருப்பாரு, நீ எப்பவுமே என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்படா தம்பி அப்படின்னு சொல்லி. பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் வந்து விஜய் சார் கையில இருந்து வருகிற போது அன்னைக்கு அந்த ஸ்டேஜ் ஸ்பெஷல் ஆயிடுச்சு. அன்னைக்கு எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு எல்லாமே. அது நான் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, அன்னைக்கு அவங்க ஒரு அவார்டு வாங்குறதுக்கு வராங்க, வாங்கிட்டு போறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். கொடுக்குறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது அதான். அவங்க எனக்கு மகேந்திரன் சார்லாம் சொன்னது அதான், நீங்கள் இந்த அவார்டு மட்டும் சிவா கொடுக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு வந்து அந்த அவார்டை கொடுத்தாங்க. அந்த பாசிட்டிவான ஒரு 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 தாட்டும் அந்த அன்பு இருக்கு இல்லையா, நான் அதை தான் அன்னைக்கு பார்த்தேன் நான். ஓகேவா, அப்போ அவங்க கையிலேருந்து அவார்டு வாங்கணும். நான் அன்னைக்கு அதான் சொல்லியிருப்பேன், விஜய் அவார்ட்ஸ் விஜய் சார் கையில இருந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது தான். அன்னைக்கு அவங்க வந்து அவர் பிடிச்சிட்டாரு, குழந்தைங்க எல்லாம் பிடிச்சிட்டாருன்றது சொல்லவும் தேவையில்லை. அன்னைக்கு நான் பார்த்ததும் சார் அவ்வளோ அன்பா வந்து அதை எனக்கு வந்து அந்த அவார்டை கொடுத்து அந்த அன்பை மட்டும்தான் நான் அன்னைக்கு பார்த்தேன். இந்த துப்பாக்கி சீன் வரும்பொழுதும் சார் வந்து பண்ணலான்னு சொல்லி அவங்க சொல்றதும் ஒரு சூப்பர். இன்னொரு இதுல பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்டர் என்னன்னா, எனக்கு தெரியாது இதுதான் சீனுன்னு. எனக்கு சீன் பேப்பர் வெங்கட் பிரபு சார் அனுப்புற வரைக்கும் எனக்கு இதுதான் சீன் தெரியாது. அவர் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது விஜய் சார்ட்ட சொல்லி இப்படி ஒரு கேமியோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். அப்பயே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அதை என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் சொல்றது ரொம்ப மாசம் முன்னாடி ஃபர்ஸ்ட் கதை நரேஷன் நடக்கும்ல, அப்போ
இருக்குங்கன்னாரு. நான் இது ஏதோ ஜாலியாக சொல்கிறாரு போல வெங்கட் பிரபு சார்ன்னு சொல்லிட்டு அவர் சும்மா எல்லார்ட்டையும் சொல்லுவார் போல அப்படின்னு நினச்சிட்டேன். திரும்ப ஒரு முறை அது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சார் கேட்டோன்னே எனக்கு ஃபோன் அடிச்சு, இன்னைக்கு ஷூட்டில் கேட்டாங்க அந்த சீன் இருக்குல்ல நம்ம பண்ணுறோம்லன்னு சொல்லி. சார் ஓகே சார், நான் என்னைக்குனாலும் ரெடி சார், என்கிட்ட ஏன் சார் நீங்கள் கேட்டு இருக்கீங்க, விஜய் சாரோட நடிக்கிறதுன்னா என்ன சார், ஜாலியாக ஒரு சீன் தான் சிவா பண்ணிடலாம் அப்படின்னு. Oh, they didn't explain the scene to you. No. Okay. அப்புறம் ஃபைனலி டேட் சொன்னாங்க, டேட் ஃபிக்ஸ் ஆச்சு. தென் இந்த சீன் தான் பண்ண போகும்போது, இப்போ சார் நான் ப்ரிப்பேர் ஆகி ஏதாவது வரணுமே சார், என்ன சார் சீன், ஒரு ஜாலியான சீன் தான் சொல்லி அந்த சீனை எனக்கு வந்து அனுப்பி கொடுக்குறாங்க. முதல் நாள் நைட் எனக்கு அனுப்புறாங்க இந்த சீனை. ஓகே. அந்த சீன் வரும்போது நான் படிக்கிறேன், சார் இது சூப்பரா இருக்கு சார், பயங்கரமா இருக்கு சார் சீனு. நாங்க சாரும் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க, இதுதான் நான் சார்ட்ட நரேட் பண்ணி இந்த சீன், நீங்க வாங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் நடந்தது. ஷூட்ல சாரா சேர்த்த டைலாக் தான் துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்றது. அது கொடுத்து இது நீங்கள் பார்த்துக்குங்க, சுடக்கூடாதுன்றது தான் சீன் பேப்பரில் இருந்தது. அது சார் ஆட்னா அங்கேயும் நான் பார்க்குறது வந்து அவங்க வந்து ஒரு இன்னொரு இன்டர்வியூவில் கூட கேட்டாங்க, பேட்டன் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் நான் அது பார்க்கவே இல்லை. அகெயின் ஒரு அன்பாக தான் பார்க்குறேன் நான். ஓகே, ஏன்னா ஒரு கிளைமேக்ஸில் வரும்பொழுது இப்படி ஒரு சீன் அவரோட நம்ம ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெஸ்டர் தான். எனக்கு இது நான் 2 இன்சிடென்ட்லேயும் பார்க்குறது விஜய் சார் எனக்கு கொடுத்த அந்த அன்பு, அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். அந்த அன்பு அதே மாதிரி நான் அவர் மேலே வச்சிருக்க ரெஸ்பெக்ட்காக எனக்கு அந்த 2 மொமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி மட்டும் பார்க்குறது மட்டும்தான் சரி. பட் அது ஒரு பியூட்டிஃபுல் வேல நரேட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு, நீங்க என்னன்னா சொல்லுங்க, பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஐ திங்க் தட் இஸ் வெரி நைஸ் டு ஹியர். உங்களோட சைடு ஆஃப் ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்ப ஜெனுவனாகவும் நல்லாவும் இருந்துச்சு. இல்லை, எனக்கு நான் ஃபீல் பண்ணுறது இதுதான். ஏன்னா நான் போயிட்டு இனிமேல் அவர் மாதிரி நான் எப்படி சொல்ல முடியும், அவர் பார்த்த கஷ்ட நஷ்டங்கள் என்ன, அவரோட ஜேர்னி என்ன, அதை எப்படி நம்ம அப்படி சொல்ல முடியும், அது பண்ண முடியாது. அது நான் என்றைக்குமே அதை ஒத்துக்க மாட்டேன். I think you have a lot of respect for everybody in the industry. எஸ் அவங்கெல்லாம் பார்த்து தான் நான் சினிமா, நான் எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த படங்கள்லாம் வரும்பொழுது அதை போய் தியேட்டரில் அந்த ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துடணுன்றது வந்து ஒரு வெறித்தனமான ஒரு இது. ஸோ இவங்க படங்கள் எல்லாம் நீங்கள் எனி ஹீரோ சொல்லுங்க, அவங்களோட படம் எந்த தியேட்டரில் எப்படி பார்த்தேன்றதை என்னால் சொல்ல முடியும். அப்படியா? இனி ஒரு கிரேசியஸ்ட் மொமெண்ட் ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி கூட நான் தியேட்டர்? நான் எல்லாருடைய கிரேசியான ஃபிலிம்ஸையும் நான் வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து பயங்கரமான தலைவர் ஃபேன். பட் எல்லாருடைய படங்களையும் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அதுவும் ஒரு தேட்டர் மேடான ஏரியாக்கள்லாம் நான் எல்லாரோடதும் பார்த்துருக்கேன். ரஜினி சார்து சின்ன வயசுலேருந்து என்னால் சொல்ல முடியும். நான் மதுரையில் வந்து பாஷா படையப்பா மதுரையில் பார்த்தேன். நீங்கள் ரஜினி சார் படங்கள்லாம் தலைவர் படங்கள்லாம் மதுரையில் பார்க்கணும். பயங்கர எனக்கு நான் சொன்னேன்ல டைம் ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லி, இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு அந்த தேட்டர் அட்மாஸ்பியர் தான் ஞாபகம் வருது. திருச்சியில் நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து அஜித் சார், விஜய் சார், விக்ரம் சார், சூர்யா சார் இவங்களுடைய படங்கள். அண்ட் நான் வந்து 96ல் இந்தியன் வந்து 3 தடவை தேட்டரில் பார்த்தேன் நான். அப்புறம் வேட்டையாடு விளையாடு வந்து இங்கே சென்னைக்கு அப்போது நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக வந்திருக்கும் பொழுது, அதுக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கும் பொழுது ரோஹிணி தேட்டரில் பார்த்தேன். அப்போல்லாம் அந்த கண்ணு வேணும்னு கேட்டியாமே இருக்கு. அது மாதிரி அன்னியனோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மறக்க முடியாது. சாமியோடதாக இருக்கட்டும், காக்க ஃபிலிமோடதாக இருக்கட்டும், அப்புறம் காதல் கொண்டேன் அந்த பாட்டுக்கு வந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், மன்மதன் தேட்டரில் நான் பார்த்ததா இருக்கட்டும், இப்படி எல்லா ஹீரோஸோடய எனக்கு ஒரு கனெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே கிளாசிக், எல்லாத்தையுமே நீங்க தியேட்டர்ல பார்த்திருக்கீங்க, என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த படங்கள் எல்லாம் எல்லா ஹீரோஸோட பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அதை தியேட்டர்ல பார்த்து அந்த என்ஜாய் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அண்ட் ரமணா தியேட்டர்ல பார்த்தது எனக்கு பயங்கரமா ஞாபகம் இருக்காது. ரொம்ப விஜயகாந்த் சாரோட ஒரு ஐகானிக் ஃபிலிம் அது. அதுவும் வந்து அமரன் மாதிரி இப்படி ஒரு எண்டிங் உள்ள ஒரு ஃபிலிம் தான். பட் அதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசு. அது இந்த மாதிரி சத்யராஜ் சாரோட படங்கள் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஹீரோஸும், ஸோ எல்லாரும் எங்கேயோ எனக்குள்ள ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சினிமாவை நம்ம பிடிக்க வச்சதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். நான் எல்லா ஹீரோஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா அவங்களாலதான் சினிமான்னு நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வரணுன்ற தாட் வர ஆரம்பிச்சது. ஓகே எல்லாரும் ஒரு டீப் டவுன் ஒரு பெரிய எஃபெக்ட் உங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு நாங்கள் உட்காந்துருக்கீங்க இப்படி ஒரு பெரிய ஒரு ஹீரோவா. Thank you. Did you have any insecurities? அது நான் இன்செக்யூரிட்டினா ஐயோ இது போயிருமோ, நம்மளோட இடம் போயிருமோ, நம்மளோட இது போயிடுமோ, அதெல்லாம் என்ன இல்லை. ஏன்னா இந்த இடம் நான் தான் சொன்னேன், இது நான் உருவாக்கல, அவங்க கொடுத்த பிளேஸ் இது. ஸோ அதனால அதை தக்க வைக்கிறதுக்கு வேலை பார்த்தா போதுமானது தான். அது இது போயிருமோ, இதாயிடுமோ, அதாயிடுமா, பயம் உண்டு. ஆடியன்ஸ் இவ்வளோ நம்பி வராங்கன்னா அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுவோமோன்ற பயம் உண்டு. எனக்கு இன்செக்யூரிட்டிஸ், ஒருவேளை டவுட்ஸ், இன்செக்யூரிட்டிஸ் நிறையா இருந்திருந்தா நான் எப்படி என் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 3வது 4வது வருஷம் நான் எப்படி லேடி கெட்டப்பில் ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணுவேன். எனக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். பட் தட் ஷுட் என்டர்டெயின் த ஆடியன்ஸ். அவ்வளோதான். நீங்கள்
2012 நான் வரேன். 2016 ரெமோ ரிலீஸ் ஆகுது. ஓகே 4 இயர்ஸ் தான் அது இண்டஸ்ட்ரிக்கு வந்து. அந்த 3rd இயர் முடியும் போது ரெமோன்ற ஒரு ஸ்கிரிப்டை ஓகே பண்றோம். அந்த லேடி கெட்டப்ல நடிக்கிறதுன்றது சாதாரண டெசிஷன் கிடையாது. அது மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு அது டோட்டலா. அதுக்கப்புறம் நீங்க லேடி கெட்டப் போட முடியாது, எந்த கெட்டப்புமே போட முடியாத சூழல் வந்துடும். அதே மாதிரி டாக்டர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், மாவீரன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அமரன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் வந்து இனிமேல் புது கதைகளே தேர்ந்தெடுக்க முடியாது. பட் நான் இதெல்லாம் அப்போ யோசிக்கவே இல்லை. இந்த கதையை முயற்சி பண்ணுறோம், செய்கிறோம். என்ன ஜானர் வேணால் பண்ணலாம், என்ன ஸ்டைல் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட புது கதைகள் வேணால் எடுக்கலாம். அது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அப்பீல் ஆகுற மாதிரி இருக்கணும். அது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. சம்வேர் ஐ திங்க் யூ பீன் லக்கி ஆல்சோ கொஞ்சம். ஏன்னா உங்களோட கரியர்ல எங்கேயுமே நீங்க சொன்ன மாதிரி ஹிட் ஒரு மிஸ்ன்ற ஒரு டிஸ்டன்ஸ் கூட இருந்திருக்கு. தெரியல, லக் எனக்கு லக்கு பற்றி எனக்கு தெரியல. நம்பிக்கை இல்லைன்றதுல எனக்கு தெரியல அப்படின்னா என்னன்னு. ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி அதுக்குரிய டீமோட உழைப்பு இருக்கு. மேபி பார்க்குறவங்க நிறையா அதை லக்குன்னு சொல்லலாம். நான் அதை லக்குன்னு பிலீவே பண்ணக்கூடாது. அப்புறம் நான் என்னுடைய ஒர்க்கையே, என்னுடைய வேலையவே நான் டவுட் பண்ணுற மாதிரி ஆகிடும். உழைப்பையே நான் வந்து டவுட்டாக எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் ஏன் உழைப்பு மட்டும் கிடையாது, எல்லாரோட இவ்வளோ பேர் அதை நம்பி வேலை செய்கிறாங்கல்ல, இவ்வளோ ப்ரொடியூசர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போ நமக்குலாம் லக் இருக்குது, வாங்க நம்ம இந்த கதையை போய் பண்ணுவோம். நாளைக்கு அப்படி பண்ண முடியாதுல்ல. என்ன கதை வேணா சொல்லுங்க, எனக்கு லக் இருக்கு, வாங்க போய் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதை எப்படி பண்ண முடியும் எனக்கு அதில். பட் நீங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே யூ மைட் ஃபீல் எனக்கு அது நீங்க சொல்லும் பொழுது நான் அதை கேட்டுக்கிறேன். ஓகே மேபி இருக்கலாம் போலன்றது. நான் அதை என்னைக்குமே பிலீவ் பண்ண மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேங்க. இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு ஒன்று கேட்கணும் அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத பத்தி. வாட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அக்கார்டிங் டு யூ? ட்ரீட் மீ அஸ் அ ஹியூமன். அவ்வளவுதான். எல்லாருமே நான் அப்படிதான் பாக்குறேன். நான் வந்து நான் எல்லாரையும் அப்படியே வந்து நம்ம இதாக பார்த்து பேசி இல்லாட்ட அப்படின்றதில்ல. எல்லாரும் மனிதர்கள் தான். நான் எப்படியோ அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படியோ அந்த மாதிரி தான் எல்லாரையுமே. ஃபஸ்ட்டு அந்த இதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒர்க்கு நல்லா பண்ணியிருந்தா அதை பற்றி நம்ம பேசுகிறோம், இது பண்ணுறோம், அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா, விஜய் டிவியில் எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னு நான் சொன்னேன். எனக்கு அன்னைக்கு வந்து விஜய் டிவியில் பெரிய சேலரிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி காசு தான். இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். எனக்கு ஸ்டேஜ் கொடுக்குறீங்க, பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க, நான் அதை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுலேருந்து ஏதாவது நான் ரெவென்யூ பண்ணிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு அது போதுமானது. பட் இதெல்லாம் விட எனக்கு முக்கியம் நீங்கள் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. அதனால்தான் அந்த ரெஸ்பெக்ட் யார் எனக்கு கொடுக்கலையோ அவங்க கிட்ட நான் இருக்க மாட்டேன். ஓகே, whoever it is, அவங்களால எவ்வளோ பெரிய ஆதாயம் இருந்தாலும் என்னால் இருக்க முடியாது. See, I think these are all human qualities. These qualities build us as a better person அப்படி நான் நம்புறேன். இப்போ எனக்குமே நீங்க ஒரு இது வச்சிருக்கிற மாதிரி எனக்குமே ஒரு விஷயங்கள் இருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு விஷயமும் கூட. ஸோ சம்வேர் நீங்க சொல்றதெல்லாம் that is why you are who you are அப்படின்னு நான் நம்புறேன், இல்லையா? எஸ். அவ்வளவுதான். ஏதோ 4-5 ஆட்ரிபியூட் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா இருக்கும். அதுதான் அவங்கள டிஃபைன் பண்ணும். அதுல 2 கரெக்டா இருக்கும், 2 தப்பா இருக்கும். அதுல அந்த 4மே மத்தவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இட்ஸ் ஓகே. அதுல சோ அத பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கவும் முடியாது. people are expecting so much. அடுத்து என்ன கதை பண்ண போறாங்க அப்படின்ட்டு. what is the story? எனக்கு நிறைய பேர் கேக்குறாங்க, இப்போ இது இவ்ளோ பெருசா வந்துருச்சு, இது என்ன நெக்ஸ்ட் பண்ண போறீங்க? is it pressurizing you? no அமரன் வந்து 250 crore தாண்டி 300 crore தாண்டணும்னு படம் பண்ணலையே நம்ம. இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு, இதை பண்ணணும் அப்படின்றதுதான். எனக்கு இந்த மாதிரி ஒரு ரைட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைக்கிறாங்க, இதை கரெக்டாக ஓன் பண்ணுறாங்க, இப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு டைரக்டர் மெட்டிகுலஸாக வேலை செய்கிறாரு, நல்ல டீம் கிடைக்குது, நம்ம போய் அதுக்கான எஃபர்ட் போடுறோம். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். மேபி ஐ வில் மேக் ஷுர் நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட இன்னுமே படங்களை பண்ணணும். அதுக்காக இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் பேடுன்னு நான் சொல்லலை. சில பேட் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு இருக்கு. இந்த படத்தோட ஃபுல் பொட்டன்ஷியல், ஃபுல் த்ராட்டில் போய் அடிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு மெயின் ரீசன். மகேந்திரன் சாரும் டிஸ்னி பிரதர் கமல் சாரோட கைடன்ஸ்ல இதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நாட் ஓன்லி நான் ஹாப்பின்றதுலாம் சொல்ல மாட்டேன், ஐவ் லேர்ன் சோ மச். இது அவங்க பொசிஷன் பண்ண விதம் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு ஃபேக்டர். அவங்கள கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கீங்க, நல்ல கண்டென்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மியூச்சுவல் இல்லை, இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். இது மாதிரி பண்ணுற ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் பண்ணுறேன். பட் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இனிமேல் வந்து நான் 300 கோடியை தாண்டணும், 400 கோடியை தாண்டணும்லாம் நான் அப்படி கதைகள் கேட்டேன். எனக்கு பெரிய படங்கள் பண்ணணுன்ற ஆசை எப்பவுமே உண்டு. பெருசாக பண்ணணும், ஸ்கேல் பெருசாக இருக்கணுன்ற ஆசை எப்பவுமே உண்டு. ஓகே, அதனால நான் என்னுடைய ரெமுனரேஷன் கூட எனக்கு இந்த நம்பர் கொடுத்தா தான் பண்ணுவேன், நான் இது வரைக்கும் பண்ணல. என்னுடைய அமரனோட சேலரி வேற, முருகதாஸ் சார் படத்தோட சேலரி வேற, அதுக்கடுத்து பண்ண போகிற படங்களுடைய சேலரி வேற. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட்.
இந்த பட்ஜெட், ப்ரொடியூசருக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது, ஆனால் பெரிய படம் பண்ணணும். பெரிய படம் அவ்வளோதான் நம்ம மைண்ட். ஓகே, நீங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்தி சொல்றப்போ எனக்கு ஒரு விஷயம் டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு. நீங்க இங்க சென்னையில இனிஷியலா வேலைக்கு வந்து ரூம் எடுத்து பாய்ஸ் கூட தங்கிட்டு இருக்கிறப்போ யூ ஹேட் ஃபோட்டோஸ் ஆஃப் கமல் சார் அண்ட் பீப்புள், இஸ் இட்? ஃபோட்டோஸ்லாம் தனியாக வச்சுருந்துருப்பீங்களா? யாரோ வந்து கேட்குறப்போ இவங்க கூடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க போல. ஓகே. ஸோ ஃப்ரம் அ பாய் ஹூ ட்ரெம்ட் ஆஃப் டேக்கிங் அ பிக்சர், கிளிக்கிங் அ பிக்சர் வித் திஸ் பர்சன் டு ஒர்க்கிங் வித் ஹிம், ஐ திங்க் யூ ஆர் லிவிங் so many people, ஸோ நிறைய பேருடைய ட்ரீம்ஸ் நீங்கள் வந்து லிவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் யா, we are all happy தான். எங்களுக்கு அது உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல் தான். நான் எப்பவுமே சொல்றது தான் அது. இப்போ கூட சொன்னேன்ல வேட்டையாடு விளையாடு வந்து ரோஹிணி தியேட்டர்ல பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இப்படிலாம் பார்த்தா நமக்கு வந்து சாரே ப்ரொடியூசராக இருக்காங்க. ஸோ ப்ரெசன்ஸ்ன்னு போட்டு அமரன் அப்படின்னு வருது, சிவகார்த்திகேயன் அமரன் வருதுன்னா அது ட்ரூலி ஒரு பிளெஸ்ஸிங் தான். அது கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதை ரஜினி சார் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றது டெஃபினட்டாக என்ன மாதிரி ஒரு சினிமா ரசிகனுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் 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 மொமெண்ட் தான். உங்களோட சொல்லவா, பாய் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் லைக் மோர் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ். அந்த ஹீரோவை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் யூஆர் பாய் நெக்ஸ்ட் டோர் கிடையாது, எங்க வீட்டு பிள்ளை. இல்லை நிறைய பேர் எங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் சூப்பர்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோன்னு சொல்றதை விட, ஒரு ஸ்டாருன்னு சொல்றதை விட, எங்க பையன்பா நீ அப்படின்னு சொல்லி. நேத்து வீட்டுக்கு ஒருத்தவங்க இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வந்திருந்தாங்க. படம் பார்த்துட்டு நெத்தியில ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்குவாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அவன் சொல்லி நீ எங்க பிள்ளைப்பா நீ அப்படின்னு சொல்லி, எனக்கு படம் பார்த்ததுலேருந்து ஒரு வாரம் மனசே கேட்கலப்பா, உன்னை இப்போ பார்த்துட்டேன், எனக்கு வந்து இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிப்பேன். அவன் தான் இது போதும். I think different people had different emotions after the film. Ajit sir கூட he said something அப்படி நாங்க கேள்விப்பட்டோம். அவங்க நிறைய லைஃப் லெசன்ஸ், நீங்க அஜித் சார்கிட்ட பேசும்போது கிடைக்கிற லைஃப் லெசன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தர்கிட்ட கிடைக்கிறது ரொம்ப அண்ட் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஐ டோன்ட் நோ ஹவு லைஃப் தேவையான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஒன் ஸ்டெப் மேலேயே. அவர் சொன்னாராமே வெல்கம் டு தி பிக் லீக். ஆமா, அப்போ படம் எனக்கு ஓடலை, ஃப்ளாப். இப்போ படம் ஃப்ளாப். அன்னைக்கு ஒருத்தன்ட்ட வந்து இப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்க சொன்னாங்க. அதான் நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தேன். நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது என்ன தோணும் உங்களுக்கு? அப்போ ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்தோம்னா ஏதாவது பிக் லீக்னா எல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது, நம்ம கையிலே கிடையாது. யூ கேன் சூஸ் அ ஸ்கிரிப்ட், நீங்கள் அதுக்கு 200% இல்லை 400% கூட உழைக்கலாம். மக்கள் நினச்சாதான் அந்த லீக் எல்லாமே. பட் அங்கேருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது இல்லை, ஓகே இந்த ஒரு படம் வந்து உங்க எதுவுமே பண்ணிடாது, இவங்கெல்லாம் நீ அவுட்டுன்னு சொல்கிற மாதிரி நீ அப்படிலாம் ஆக மாட்டேன். பாரு சார் நம்பிக்கை வச்சுருக்காங்க மேலே, அவங்க இந்த இண்டஸ்ட்ரி இத்தனை வருஷமாக பார்க்குறாங்க, ஹீ நோஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணால் இதை பண்ணலான்றது. அன்னைக்கு கிடைச்சது ஒரு கான்ஃபிடன்ஸ். அந்த மாதிரி வேரியஸ் டைம்ஸில் நிறையா சொல்லியிருக்காங்க. ரைட் டைமில் இன்னும் நிறையா மேட்டர்லாம் நான் சொல்கிறேன். அப்படியா? ஆமாம், நிஜமாவா? நிஜமா. அப்போ சம்திங் பிக் இஸ் தேர், இவங்க ஏதாவது நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்க. எவ்ரி டைம் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் மீட்டிங்காக தான் இருக்கும். ஓகே ஓகே, யூ ஹாப்பி ரைட்? ஹாப்பின்றத விட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு. கண்டென்டும் அப்படிலாம் ஆகக்கூடாது, நிறைய வேலை இருக்கு, போய் வேலை செய்யணும். நெக்ஸ்ட் முருகதாஸ் சாரோடதும் ஒரு கேரக்டர் பேஸ்டு ஒரு ஃபிலிம் தான் அது. அதுக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. அதுவும் நல்ல பெரிய கேன்வாஸில் இருக்கிற படம் அது. அதுவும் சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் தான் அது. அதுக்கும் நிறைய உழைப்பு போடணும். பட் அந்த படத்துக்கு இன்னும் நிறைய உழைப்பு போடணுன்றது தான். அகைன் மொத்த டீமே பயங்கரமாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் டயட்டில் இருக்கணும், மறுபடியும் உங்கள் அம்மா வந்து ஏன் டயட்லாம் இப்போ ரெகுலர் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து தனித்தனிலாம் கிடையாது, அதையே லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டேன். அப்படியா? நல்லா சாப்பிடணும்ல தோணாதா உங்களுக்கு? அது என்ன மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் தான். இப்போ இந்த படம் நல்லா ஓடுன அன்னைக்கு எல்லாரும் வந்து ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன். என்னெல்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்களோ எல்லாத்தையும் வாங்கி. இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொல்றது நம்ம வேலைகளை கரெக்டாக பார்க்குறதுக்கு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதான். ஓகே, லைக் வெரி ஹாப்பி ஃபார் த டீம், எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு. அண்ட் தேங்க்யூ மக்கள் எல்லாருக்கும். இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அவங்க ஓன் பண்ணிக்கிட்டாங்க. Yes, we own the success. அமரன் வந்து அவங்க எங்க படம்னு மேன்லாம் சொல்ல முடியாது, அது அவங்களுடைய படமா எடுத்துக்கிட்டாங்க. அதுல தான் இன்னும் கூடுதல். அதை தான் நான் இந்த படத்தோட சக்ஸஸாக பார்க்குறேன். அதுதான் நம்பராலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு 250 crores ஆஃப் லவ். அப்படிதான் அதை பார்க்குறேன் நான். அண்ட் என்னுடைய ஃபேன்ஸ் ஆனால் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா எல்லா ஊர்லேயும் சூப்பர் செலிப்ரேஷன்ஸ், அவங்க சோஷியல் மீடியாவில் அதை என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்கட்டும். நான் சொல்கிறது படம் வந்த அந்த டீசர்லாம் வந்த டைமில் இருந்து படத்தோட ரிசப்ஷன் இருக்கட்டும், அண்ட் குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் அவங்களுக்கு வந்து
அது எனி ரெண்டும் டைம் சிவா ஃபார் அஸ் அப்படின்ட்டு அவங்க ஜாலியா. எஸ்கே அண்ணா தான் அவங்களுக்கு எப்போவுமே. ஸோ தேங்க்யூ நான் சொல்கிறது எல்லாருக்கும். ஒவ்வொரு தேட்டரில் இருந்த நீங்கள் நிறைய ஊரில் நான் பார்த்தின தேட்டர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் தான் இன்னும் வந்து நமக்கு சரியெல்லாம் இருக்காது. ஏன்னா இவ்வளோ பெருசாக இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறீங்களே அப்படின்றதெல்லாம் தான் நம்மளை ரொம்ப எமோஷ்னல் ஆக்குற ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மேபி இந்த அமரனோட சக்ஸஸ் வந்து எப்படி வந்து இது எல்லா ஆர்மி மென்னோட ஃபேமிலிக்கு நாங்கள் பண்ணணும்னு நினச்சோமோ இந்த படத்தை, அதே மாதிரி என் அப்பாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும்னு நினச்சோமோ, இந்த படம் வந்து அவங்களுக்கானது. இந்த சக்ஸஸ் வந்து என்னுடைய ஃபேன்ஸ்க்கானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீபாவளி அப்போ அவங்க பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா, அவங்களால ஃபேஸே பண்ண முடியல யாரையுமே. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, அவங்களுக்கு எல்லா படத்துக்கும் ஒரே செலிப்ரேஷன் தானே. அவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரும்பொழுது இந்த படம் ரிப்போர்ட்ஸ் கேட்டுட்டோ அப்படி வரலையே, அண்ணன் படம் வந்திருக்குன்னு தான் வராங்க. அப்போ அவங்கள போய் நம்ம இந்த இடத்துல போய் டவுன் பண்ணிட்டோமேன்னு நினைக்கும் போது இப்போ ஓகே, ஒரு 2 வருஷத்துல இந்த தீபாவளிக்கு அவங்கள சந்தோஷமா ஆக்கியாச்சுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எல்லா தீபாவளியும் எஸ்கே தீபாவளி தான். எல்லா தீபாவளிக்கும் படம் ரிலீஸ் பண்ணணும்ன்றீங்களா? ப்ளீஸ் என்னோட டைரக்டர்ஸ் கேட்டுக்குங்க. எனக்கு ஓகே தான், ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வருதுன்னா என்ன, பட் ரொம்ப அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும் அப்படின்றதான். என் ஃபேன்ஸ் அவங்க வரும்போது சந்தோஷமா ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னா நம்ம ஹாப்பி, அவ்வளோதான். ஐ திங்க் we've had a very wholesome conversation all this time. எனக்கு ஏதோ நீங்க டைம் டிராவல்னு 2 வாட்டி மென்ஷன் பண்ணாலும் சொல்றேன், உங்க கூட சேர்ந்து டைம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் மேடையில இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேடைகள், and then your film career, your journey, and now your success in your next ventures. Yes, okay. We're very happy as a whole audience. நாங்க ஒரு ஃபேமிலியா அவங்கள பார்க்கறப்ப very very happy for you. Thank you. We are all with you in this journey. Thank you. அடுத்த படங்கள்ல. Thank you. Rocket as always. Thank you so much. Thank you so much. உங்களோட அந்த கான்வர்சேஷன் நிறைய உங்களோட பார்த்துருக்கேன். நீங்க இதுல நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்றது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you. எல்லாருக்கும் தேங்க்யூ.